வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப்பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். கூடலூர் நீலகிரி மாவட்டம் பசுமையான மாவட்டங்களிலே முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய மலைகளின் அரசி நீலமலை என்று சொல்லுவார்கள். அதனை அடுத்து இருக்கக்கூடிய பந்திப்பூர் புலிகளின் காப்பகம், முதுமலை வன சரணாலயம் தமிழகத்தில் எல்லையில் இருக்கிறது. அதை போல கர்நாடகாவிலே இருக்கக்கூடிய பண்டிப்பூர் அது தமிழகத்தின் எல்லையிலே இருக்கிறது. குண்டல்பேட் என்ற நகரத்திற்கு அடுத்தபடியாக நாம் மைசூரிலிருந்து வருகின்ற போது பந்திப்பூர். இந்த பகுதியில் முதுமலையில் எப்படி வனங்களில் வாகனத்திலே அழைத்து சென்று அங்கே இருக்கின்ற வனவிலங்குகளை எல்லாம் காண்பிக்கும் ஒரு வாகனம் தமிழ்நாட்டில் முதுமலை வன சரணாலயத்தில் உண்டு. அதுபோல் கர்நாடகாவில் பந்திப்பூர் அப்படிம்பாங்க. அந்த புலிகளின் சரணாலயத்திலும் உண்டு. இப்படி வாகனத்தில் சவாரி செய்து காட்டுக்குள்ளே இருக்கின்ற வாகனத்திலே சென்று வனவிலங்குகளை பார்த்து வருகின்ற ஒரு குடும்பம் சென்றிருக்கிறது. அந்த குடும்பம் வனவிலங்கை பார்த்துவிட்டு கர்நாடகா மாநிலம் சந்திக்கும் இடமாக உள்ள பந்திப்பூர் புலிகளின் காப்பகத்தில் இந்த வண்டியை அங்கே இருக்கின்ற யானைகள் துரைத்து வரும் ஒரு காட்சியை நமது செய்தியாளர் படம் பிடித்து நமக்கு வழங்கியிருக்கிறார். இது பற்றிய விவரமும் அவர் தெரிவித்திருக்கிறார். முதுமலை தமிழகத்தினுடைய எல்லையாக இருக்கின்ற, அதை அடுத்து இருக்கின்ற கர்நாடகா பகுதியிலே இருக்கின்ற பண்டிப்பூர் வன சரணாலயம். இந்த வன சரணாலயத்தில் உட்பகுதியிலே வனங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பகுதிகள். இன்றைக்கு மலைகளெல்லாம் பொழிந்து காணுகின்ற இடமெல்லாம் பசுமையாக, சோலைகளாக, வனங்களாக, நீர்வீழ்ச்சியாக, பசுமையாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை காண சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இவர்களை வனத்துறையின் சார்பாக வனத்துறையினுடைய சொந்த வாகனத்திலே அழைத்து சென்று இந்த பந்திப்பூர் புலிகளின் காப்பகத்தில் வாகன சவாரி சுற்றுலா பயணிகளுக்கு சென்றபோது அங்கே குட்டியுடன் நின்று கொண்டிருந்த பெண் யானை ஒன்று பார்த்திருக்கிறது. பார்த்து ஆவேசத்தில் அது இந்த வாகனத்தை துரத்தி வருகின்ற காட்சியும், கண்ணிமைக்கும் நேரத்தில் வாகனத்தை மோதி தூக்கிவிடுமோ என்ற அச்சமும் இருக்கிறது. ஆனால் வாகன ஓட்டிகள் அதை பார்த்து பழகியவர்கள். ஆனால் சுற்றுலா சென்ற குடும்பமோ பயந்து அலறுகிறது. குழந்தைகளெல்லாம் அச்சத்தோடு கூச்சலிடுகிறது. அந்த குடும்பத்தின் தலைவர் அமைதிப்படுத்துகிறார். அப்போதும் அது வருகின்ற அந்த ஃபோர்ஸ் என்று சொல்லுவார்களே, வேகம், அந்த வேகத்தை பார்க்கின்ற போது யாருக்குமே அச்சைப்படும். யானை ஓடி வருவதை பார்த்த வாகனம் ஓட்டி அந்த யானையை சிறிது தூரம் ஓடி வந்த பின் திருப்பி சென்றுவிடும் என்று நினைத்தார். ஆனால் அந்த யானை மிகவும் ஆக்ரோசத்துடன் வாகனத்தை தாக்க தொடர்ந்து ஓடி வந்தது. யானையின் கோபத்தை உணர்ந்த வாகன ஓட்டி வாகனத்தை வேகமாக இயக்கினார். ஆனாலும் அந்த யானை தொடர்ந்து வாகனத்தை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக துரத்தி வந்ததாக நமது செய்தியாளர் சொல்லியிருக்கிறார். அதனை கண்டு வாகனத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்த அந்த நிலையத்தில் பரபரப்பான வீடியோ காட்சிகளையும் நமது செய்தியாளர் நீலமலை ராஜா ஒளிப்பதிவாளர் நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் படம் பிடித்து பண்டிப்பூர் கர்நாடகா பகுதியிலே இருந்து நமது நகர்வள பகுதிக்காக அனுப்பியிருக்கின்ற சிறப்பான காட்சிகள்.
இத்தோடு நகர்வலம் நிறைவேறுகிறது. இது போன்ற அற்புதமான செய்திகளை கண்டு மகிழ உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் சென்று உடனுக்குடன் பார்ப்பதற்கு நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்களும் அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து நமது செய்தியாளர் ராஜா பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்